இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்பது திருத்தப்பட்ட வேளாண்மை நிதிநிலை அறிக்கை. வருஷத்துக்கு 10,000 விவசாயிகள் இந்தியாவில் கடனை கட்ட முடியாம தற்கொலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாட்டுக்கு உணவு முக்கியம், உணவு உற்பத்தி முக்கியம், மக்களுக்கு பஞ்சம் பசியும் பட்டினியும் இல்லாம இருக்கணும். அப்ப என்னை உற்பத்தி இந்த அரசு இறங்க சொல்லுது, ஊக்குவிக்குது, எல்லா மானியத்தையும் கொடுக்குது. உற்பத்தி பண்ணி பொருளை சந்தைக்கு கொண்டு இந்த அரசாங்கம் எனக்கு விலை கொடுத்து வாங்குதா? ஒரு பக்கம் கூட்டுறவுத்துறை போட்டு வசூல் நடவடிக்கை டைட் பண்றாங்க, விவசாய நெருக்கடி கொடுக்குறாங்க, அழுத்துறாங்க. கட்டாட்டி வட்டி போட்டுருவேன், வட்டி மேல வட்டி வந்துடும், அபராத வட்டி வந்துடும், நோட்டீஸ் வந்துடும், இப்படின்னு மிரட்டுறாங்க. இன்னொரு பக்கம் என்னங்கிறாங்க, அரசு நிதி நெருக்கடியில் இருக்குது, கொஞ்சம் அவகாசம் வந்துடுறாங்க. என்ன சார் நிதி நெருக்கடி நான் கேட்கிறேன். மத்திய அரசாங்கம் கடந்த 12-13 வருஷத்துல 24 லட்சம் கோடி கார்பரேட் கம்பெனிகளுக்கு 1000 கோடி 5000 கோடி கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. விவசாயம் பண்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறாங்களே. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40,000 கறிக்கோழி பண்ணைகள் கார்பரேட் கம்பெனி கிட்ட இருந்து குஞ்சை கொடுத்துருவாங்க, தீவனத்தை கொடுத்துருவாங்க, வளர்த்தி கொடுத்துட்டு இருக்கிறோம். கிலோவுக்கு 6 ரூபா 50 பைசா வளர்ப்புக்குள்ளேயே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதே நிறுவனங்கள் கர்நாடகாவில் கிலோவுக்கு 10 ரூபா வளர்ப்புக்குள்ளே கொடுக்குறாங்க. திமுக முழுக்க முழுக்க கார்பரேட் கம்பெனி கிட்ட இருந்து தேர் நதி வாங்கிட்டு ஒட்டுமொத்த விவசாயிகளை கையிலிட்டு விவசாயிகளை எதிரியை நடத்தினாங்க, கடும் வன்மத்தோட நடத்துறாங்க. அதனால திமுக பெரிய விவசாயிகள் மத்தியில அதிருப்தி சம்பாரிச்சு எனக்கு தோத்துச்சு. சும்மா அங்க அதுதானே கதை சொல்றாங்க. திமுக இவ்வளவு கூட்டணி பலம் இருந்து இவ்வளவு பணத்தை செலவுன்னு ஏன் தோத்துது? விவசாயிட்ட சம்பாரிச்சு அதிருப்தி. மூட்டைக்கு 50 ரூபாய் இன்னும் விவசாயிட்ட லஞ்ச பிச்சை வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்மாழ்வார் பேர் ஒரு வேளாண் பல்கலைக்கழக இயற்கை வேளாண் பல்கலைக்கழகத்தை அமைச்சு இயற்கை வேளாண்மை கொடுத்து அடுத்தடுத்த கட்ட ஆய்வுகளை முன்னெடுக்கணும். நவீன முறையில் இயற்கை வேளாண்மை பண்றதுக்கான தொழில்நுட்பங்களை கண்டறியணும், அதை பரவலாக்கம் பண்ணணும், அதுக்கான பயிற்சி கொடுக்கணும், அதுக்கான கல்வி முறையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கோம். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் திரு ஈசன் முருகசாமி அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக பட்ஜெட் இன்றைக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. கோட்டு போட்ட விவசாயி அப்படின்னு வேளாண் அமைச்சர் அந்த திட்டங்களை விவரிச்சு சொல்லியிருக்கிறாங்க. பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. அதுல குறிப்பா அஞ்சலி அம்மாள் விருது, நம்மாழ்வார் விருது, இது போன்ற விருதுகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமா எடுத்துக்கலாமா, இல்ல இதுவும் ஒரு அரசியல் மாயாஜாலம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? பொதுவாகவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்பது திருத்தப்பட்ட வேளாண்மை நிதிநிலை அறிக்கை. ஏற்கனவே இடைக்கால நிதிநிலை அறிக்கையை திமுக கடந்த பிப்ரவரி மாசமே தாக்கல் செஞ்சுட்டாங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வம். ஆமா. அதுல ஒதுக்கின தொகை பாத்தீங்கன்னா 47,500 கோடி ரூபாய் சராசரியா ஒதுக்கியிருக்காங்க. இப்ப இவங்க திருத்தி அமைச்சதுல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 22,500 கோடி ரூபாய் தான். இதுல கிட்டத்தட்ட சராசரி 7,800 கோடி ரூபாய் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய வேளாண் உரிமை மின்சாரத்துக்கு மின்சார வாரியத்துக்கு ஒதுக்கியாச்சு. அப்ப கிட்டத்தட்ட 15,000 கோடி தான் சராசரியாக வேளாண்மைக்கு இங்க ஒதுக்கப்பட்டிருக்குது. ரெண்டே சேர்த்து 22,500 கோடி. அங்க ஏற்கனவே இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்பட்டது 47,500 கோடி. அப்ப 25,000 கோடி கிட்டத்தட்ட பார்த்தா 50% நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்கிறதா இன்னைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமானது. ஏன் இது குறைக்கப்பட்டது? என்னென்ன திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட அப்படின்னா இந்த திட்டங்கள் தேவையில்லை, விவசாயிகள் பயன் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்கள் வேளாண்மை துறையில தோட்டக்கலை துறையில் தேவையில்லாத திட்டங்கள் நிறைய இருக்கு. கார்பரேட் கம்பெனிகளா சம்பாதிக்கிற திட்டமா இருக்கு. அதில் நிறுத்துங்கன்னா நாங்களும் சொல்றோம். நிறுத்திட்டு அதுக்கு பதிலா இவர்கள் கொடுத்த வாக்குறுதி, தேர்தல்கள் வாக்குறுதி என்னன்னு பாத்தீங்கன்னா விவசாயிகள் உரிமை தொகை ஒரு ஹெக்டருக்கு நாங்க வருஷமான 5,000 கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா ஒரு ஏக்கருக்கு 30,000 வருஷம் கொடுக்க முடியும். இதுதான் நாங்க போட்டு கொடுத்த கணக்கு. இதுதான் நாங்க நீண்ட காலமா கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா தெலுங்கானாவில் வருஷம் 20,000 கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கரும்புக்கு நாங்க வந்தோம்னா 4,000 ரூபாய் தருவேன்னு சொன்னாங்க. நெல்லுக்கு 3,000 ரூபாய் தருவேன்னு சொன்னாங்க. பாலுக்கு 44 லிட்டர் தருவேன்னு சொன்னாங்க. எந்த அறிவிப்புமே இல்லை. ரொம்ப விவசாயிகள் எதிர்பார்த்து இருந்தாரு. அதுபோக பாத்தீங்கன்னா இந்த கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்ச்சியா இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் விவசாயிகள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க, மாற்றத்தை விரும்பினாங்க. ஏன்னா கடந்த 45-50 ஆண்டுகளா மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு இவர்கள் தேர்தல் நேரத்துல வாக்குறுதி கொடுக்கறது, அப்புறம் ஆட்சிக்கு வந்தா செய்யறது இல்லை. சரி இவங்களாவது வந்தா செய்வாங்களே அப்படின்னு ஒரு நம்பிக்கையில ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. அந்த மாற்றம் பாத்தீங்கன்னா விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை அப்படியே இறக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கூட்டுறவு பயிர்களும் தள்ளுபடியில கடுமையான சொதப்பல்.
முதல்ல 50,000 ரூபாய் கீழே இருந்தா நான் பண்றேன், அப்புறம் போராடினதுக்கு அப்புறம் 75,000 ரூபாய் கீழே இருந்தா பண்றேன். இப்ப மீண்டும் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை எங்களுக்கு அரசு கடையில் தொடங்கிட்டு அதுவும் போயிட்டு இருக்கும், நல்ல ரிசல்ட் வரும் நம்புறோம். அந்த வகையில மற்றபடி இந்த பட்ஜெட்டை பொறுத்த வகையில விவசாயிகளுக்கு கடுமையான ஏமாற்றம் தான். எதிர்பார்த்திருந்த விவசாயிகளுக்கு பெருத்த ஏமாற்றம் என்பதுதான் இன்னைக்கு நிலைமையாக இருக்கிறது. இப்ப இந்த அஞ்சலி அம்மாள் விருது, நம்மாழ்வார் விருது, இதெல்லாம் ஒரு பெயரளவுக்கான வார்த்தைகள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவதுங்க, விருதுகள்லாம் வந்து ஒரு விதிவிலக்காக சிறப்பாக பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சொந்த காசை போட்டு செலவணி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த விருதுகள் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த விருதுகள்லாம் ஒரு வேளாண்மை துறையோட ஒட்டுமொத்த அளவுகோல் கிடையாது, ஒட்டுமொத்த அளவுகோல் கிடையாது. நீங்க இதை பாருங்க, இன்னைக்கு வேளாண்மை துறையோட நிதிநிலை அறிக்கை எடுத்து பாருங்க. இந்த திட்டத்தால, இந்த அணுகுமுறையால விவசாய வருமானம் இவ்வளவு உயரும், விவசாயிகள் வந்து ஏக்கருக்கு இவ்வளவு சம்பாதிப்பாங்க, ஒரு சாகுபடி பருவத்துக்கு இவ்வளவு சம்பாதிப்பாங்க, அவங்க வருமானம் உயரும் அப்படின்னு எங்காச்சும் இருக்கா? படிச்சாரு, 2 மணி நேரம் படிச்சாரு, மாண்புமிகு அமைச்சர் படிச்சாங்களே, எங்காச்சும் இருக்கா? அப்ப இன்னைக்கு தேவை என்ன? வருஷத்துக்கு 10,000 விவசாயிகள் இந்தியாவில் கடனை கட்ட முடியாம தற்கொலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த கடன் பிரச்சனையிலேயே கடுமையான சொதப்பல். அப்ப விவசாயிக்கு வருமானம் இல்லைங்கிறத பிரச்சனை, அதை அட்ரஸ் பண்ணவே இல்லையே. எல்லாமே என்னென்ன? எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி திட்டம், பருத்தி மறுமலர்ச்சி திட்டம், மக்காச்சோள உற்பத்தி திட்டம், சிறுதானிய உற்பத்தி திட்டம், இப்படி உற்பத்தி திட்டங்களா போகுது. நீங்க உற்பத்தியை கூட்டுங்க விவசாயிகளுக்கும் ஃபோர்ஸ் பண்ணி இந்த மானியங்களை கொடுக்குறீங்களே, இந்த உற்பத்தியை கூட்டுனால விவசாயிகள் வருமானம் அதிகமாயிடுச்சா? கடன் தான் அதிகமாகுது. கடன் தான் அதிக உரம், அதிக உயர் ரக விதைகள், அதுக்கப்புறம் தொழில்நுட்பங்களுக்கு ஏகப்பட்ட செலவு. இதனால என்ன? செலவு கூடுத ஒழிய, செலவு கூடுனதால எங்களுக்கு இது தகுந்த வருமானம் வர்றதில்லை. ஏன்னா 150,000 உணவுப் பொருட்கள் உற்பத்தி பண்ண சொல்றாங்க, பல்வேறு மானியங்களை கொடுக்குறாங்க, பழங்கள், காய்கறிகள், கீரைகள், எண்ணெய் வித்துக்கள், இப்படி போயிட்டே இருக்குது, பருப்பு வகைகள்ல இருந்து. அப்போ இந்த 150 வகையான உணவுப் பொருள்ல மத்திய அரசாங்கம் 23 பொருளுக்கு மட்டும் விலை நிர்ணயம் பண்றாங்க. அது 4 பொருட்களை கொள்முதல் பண்றாங்க. தமிழ்நாடு அரசு பாலுக்கு மட்டும் விலை நிர்ணயம் பண்றாங்க. அப்ப இந்த 5லயுமே பரவலான கொள்முதல் கிடையாது, கட்டுப்படியான விலையும் கிடையாது. எப்படி வேளாண்மை வந்து உங்களுக்கு செழிக்கும்? உணவுப் பொருள் குறைவா கொடுக்கணும், சமூகம் நல்லா இருக்கணும், எங்க நாட்டுல பஞ்சம் பட்டி வந்துடக்கூடாது அப்படிங்கிறது எல்லா அரசுகளோட கொள்கையா இருக்குது. இவங்க மட்டும் தனிப்பட்ட முறையில். ஆனால் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துடன் பேர் வச்சிருக்காங்க, உழவர் நலமே அங்க இல்லாம இருக்குது. இல்ல, தொடர்ந்து ஏன் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடிங்கிறத கேக்குறீங்க? பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது அவசியம் எல்லா அரசுகளும் செஞ்சே ஆகணுங்கிற தேவையில இருக்கிறாங்களா? சார், அரசாங்கம் வேளாண்மை துறை இழுத்து மூடிட்டோம். எனக்கு இந்த மானியம் எல்லாம் கொடுத்து உந்த உற்பத்தி ஒண்ணு, ஆதி உற்பத்தி ஒண்ணு சொல்ல வேண்டாம். அப்படி அவங்க சொல்ல முட்டாங்கன்னா அரசாங்கம் அதை செய்ய வேண்டியதில்லை. நாட்டுக்கு உணவு முக்கியம், உணவு உற்பத்தி முக்கியம், மக்களுக்கு பஞ்சம் பசியும் பட்டினியும் இல்லாம இருக்கணும். அப்ப என்னை உற்பத்தி இந்த அரசு இறங்க சொல்லுது, ஊக்குவிக்குது, எல்லா மானியத்தையும் கொடுக்குது. உற்பத்தி பண்ணி நான் பொருளை சந்தைக்கு கொண்டு இந்த அரசாங்கம் எனக்கு விலை கொடுத்து வாங்குதா? விலை நிர்ணயம் பண்ணுதா? இல்ல நான் நஷ்டமாகறேன்னா அந்த நஷ்டத்தையாவது வீடு கட்டுறாங்களா? எதுவுமே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு கடந்த 2 வருஷமா மா விவசாயிகளுக்கு கடுமையான நஷ்டம், கடுமையான இழப்பு. இதே பக்கத்துல இதே மா விவசாயம் பண்ணக்கூடிய கர்நாடகாவில், ஆந்திராவில் கிலோவுக்கு 4 ரூபாய் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம்ல சந்தை இடையேற்ற திட்டத்துல கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 2 வருஷமா சொல்றோம், ஐயா தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை அமைச்சர் MRK அவர்களை போய் டெல்லியில போய் உட்கார்ந்து பேசி வாங்கிட்டு வாங்குறோம். அதை செய்யவில்லை. இவங்க வந்ததையும் அதை செஞ்சாங்க, செஞ்சுட்டு ஸ்கீம் வரும்போது சீசன் முடிஞ்சு வச்சு அடுத்த சீசன்ல பாக்கலாம்ங்கிறாங்க. அப்ப ஸ்கீம் முடிஞ்சா யார் யாரு சாகுபடி பண்ணிருக்காங்கிற பரப்புல வேளாண்மை துறையிட்டு இருக்குது, தோட்டக்கலை துறையிட்டு இருக்குது. அந்த கணக்கெடுத்து அவங்களுக்கு அந்த காசை கொடுத்துருக்கணும்ல, அடுத்த ஆண்டுக்குன்னு சொல்லி ஒதுக்கி போட்டாங்க. அது எதிர்பார்த்த இந்த விவசாயிகள் கடுமையான நஷ்டம். கிலோ 1 ரூபா 1.5 ரூபா பொறிக்க முடியாம காட்டுல போட்டது, குப்பையில போட்டது, அப்படியே அழுகி உளுத்து இத்து விழுந்தது ரொம்ப. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. சந்தை இடையேற்றத்துக்கு ஒரு மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் இருக்குது. அதை வந்து இப்பதான் மாவு கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ உணவுப் பொருட்களுக்கு அவங்க கொண்டு வர வேண்டியது. விலை நிர்ணயம் செய்த பொருட்கள், விலை நிர்ணயம் செய்யாத பொருட்கள் நிறைய பட்டியல் இருக்குது. ஆக இப்படி எங்களை உற்பத்தியில் ஊக்குவிச்சு எங்களை கடனாளியாக்குகிற அரசு தான் எங்களுடைய கடனுக்கு பொறுப்பு. உண்மை சொன்னா பாத்தீங்கன்னா எங்களோட நாங்க உற்பத்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு பருவத்திலையும், இப்ப என்ன இந்த பருவத்துல இந்த சம்பா பருவம் நான் வைக்கிறேன், இந்த சம்பா பருவத்துல எனக்கு இவ்வளவு முதலீடு, இவ்வளவு செலவு, விதை, உரம், மருந்து, ஆள்கூலி, இவ்வளவு நான் செலவு பண்றேன், எனக்கு ஏக்கருக்கு இவ்வளவு செலவாயிருக்குது. ஆனா நான் விற்கும் போது, அரசாங்கத்துக்கு விற்கும் போது இவ்வளவு வரவுதான் வந்திருக்குது, இந்த வரவுல கணக்கு போட்டு பார்த்து எனக்கு நஷ்டம் இவ்வளவு அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு முறையும் நான் கேட்கணும், விவசாயிகள் கேட்கணும். நாங்க அப்ப சங்கத்துல சொல்றோம். அப்போ ஒவ்வொரு பயிர் சாகுபடி என்பதும், ஒவ்வொரு பருவத்தின் போதும், ஒவ்வொரு ஆண்டிலும் விவசாயிகள் நஷ்டத்தை அரசாங்கத்திடமும் கோரி பெற வேண்டும், அரசாங்கம் கொடுக்க வேண்டும். அப்படி எல்லாம் செய்யாம தேர்தல் நேரத்துல மட்டும்தான் ஏதோ ஒரு சலுகையா பயிர்க்கடன் தள்ளுபடி சொல்றாங்க. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி நீங்க முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 80 லட்சம் விவசாய குடும்பங்கள் இருக்கு. நாங்கள் கோரிக்கை வச்சது 80 லட்சம் விவசாய குடும்பங்களுக்கு ஒட்டுமொத்தமாக அனைத்து கடன்களையும் தள்ளுபடிங்கன்னு நாங்க கேட்கிறோம்.
ஆனா இவங்க கொடுத்தா கூட்டுறவு பயிர்கடன் தள்ளுபடிக்கு மட்டும்தான் வாக்குறுதியா கொடுத்தாங்க. வெறும் 22 லட்சம் விவசாயிகள் தான் எங்க கூட்டுறவுலயே கடன் வாங்கியிருக்கிறோம். அதுல 14 லட்சம் விவசாயிகள்ட்ட பயனாளி இவங்களே சொல்றாங்க. அப்ப 80 லட்சம் விவசாய குடும்பங்கள் எங்க, 14 லட்சம் குடும்பங்கள் எங்க? புரியுதா உங்களுக்கு? 8 மடங்கு குறைவா இருக்கு. 8 மடங்கு குறைவா இருக்கு. அப்ப இதை கூட தள்ளுபடி பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. இல்ல, இந்த கோரிக்கையை மையமாச்சு நீங்க ஒரு தொடர் காத்திருப்பு போராட்டம்னு அறிவிச்சீங்க. ஒரே நாள் அதை ஏன் பின்வாங்குனீங்க? பின்வாங்கல, ஒத்தி வச்சிருக்கிறோம். ஏன்னா மாண்புமிகு மூத்த அமைச்சர்கள் என் ஆனந்த், ஆதவர்ஜுனா, அருண்ராஜ், இந்த 3 மாண்புமிகு அமைச்சர்களும் எங்களை அழைச்சு பேசி கண்டிப்பா பாசிட்டிவான ரிசல்ட் தாரோம், நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க, ஒரு 10 days டைம் கொடுங்க. நோ ப்ராப்ளம், 15 days எடுத்துக்கங்க. 15 days எடுத்துட்டு விவசாயிகளுக்கு பிரச்சனை தீர்த்துக்கணும். நம்மளுக்கு பிரச்சனை தீர்த்து கொடுக்கணுங்கிறத நம்மளோட அணுகுமுறை. அரசு கவனத்தை கொண்டு போகணுங்கிறது நம்ம சங்கத்தோட நோக்கம். 11 சங்கங்கள் சேர்ந்து நடத்தணும். அப்ப சங்கம் போது அவங்களே ஒரு ஆக்கப்பூர்வமா கூப்பிட்டு பேசி நல்ல அணுகுமுறை கையாளும் போது ஒத்தி வச்சிருக்கிறோம். போராட்டத்தை முடிச்சு கொள்ளல. அவங்க செய்யல அப்படின்னா மீண்டும் ஆகஸ்ட் 5க்கு அப்புறம் வெறும் வலுவான போராட்டத்தை எல்லாரும் இணைந்து முன்னெடுப்போம். பல்வேறு எதிர்க்கட்சிகள் இந்த பட்ஜெட்டை விமர்சிக்கிறாங்க. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது ஒரு 0 பட்ஜெட், இதுல எந்த வாக்குறுதிகளும் இல்ல, வெறும் வெற்று அறிவிப்புகளா தான் இருக்கு அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. மற்ற எதிர்க்கட்சிகளும் விமர்சிக்கிறாங்க. உண்மையிலே அப்படிதான் இருக்கா? அதாவது விவசாயிகளுக்கு எந்த விதமான பயன்களும் இந்த இதுல இல்லையா, இந்த வேளாண் பட்ஜெட்ல? உண்மை சொன்னா கிடையாது. இதை விமர்சிக்கிற தகுதி அஇஅதிமுக திமுக 2 பேருக்குமே கிடையாது. இவங்க 2 பேருமே கடந்த காலத்துல செஞ்சவங்க தான். அவங்களோட திட்டத்தை இவங்க மீண்டும் வழி முடிச்சிருக்கிறாங்க, முன்மொழிச்சிருக்கிறாங்க, விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. மத்தல வேற புதுசல் திட்டத்துக்கு பேரை மாத்தி இருக்கிறாங்க. அதனால அஇஅதிமுக திமுக விமர்சிக்கிற தகுதியும் அல்ல, இது புதுசு உருவாக்கப்பட்டதும் அல்ல. அவரோட நீட்சி காட்சி பேர் அழகுபடுத்துறது, கூட்டுறதை கலரை மாத்தி இருக்கிறது, அவ்வளவுதான் நடந்திருக்கு. ஏன்னா 10 மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல கருத்து கேட்டாங்க வேளாண்மைத்துறை அமைச்சர். மாநில அளவுல கூப்பிட்டு எல்லா விவசாய சங்கத்திலையும் கூப்பிட்டு சென்னையில கருத்து கேட்டாங்க. 7 அமைச்சர் 8 அமைச்சர் சேர்ந்து கேட்டாங்க. கருத்துக்கள் கேட்டாங்களே, அதை ஆய்வு பண்ணாங்களா, தொகுத்தாங்களா, யார் எதெல்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க, எதையுமே இல்லை. கடந்த 5 வருஷம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இதே மாதிரிதான் கருத்து கேட்டு போட்டு நடத்திட்டே இருந்தார். என்ன பிரச்சனைனா பாத்தீங்கன்னா, வேளாண்மை துறை தான் நீங்க விவசாயிகளுக்கு எதிரியே. வேளாண்மை துறைக்கு கட்டடம் வேணுமா, காரு வேணுமா, பஸ் வேணுமா, எல்லாம் சம்பளம் வேணுமா, ஆள் வேணும், எல்லாத்தையும் கேட்டு வேளாண்மை துறையோட நிதி ஒதுக்கி விவசாயிகளுக்காக ஒதுக்கப்படுறதுல கேட்டு வாங்கிக்குவாங்க, எல்லாம் பண்ணிக்குவாங்க, சொகுசு வாங்கிக்குவாங்க. போய் பாத்தீங்கன்னா 10 ஜீப் சும்மா நிக்க 4 கட்டடம் சும்மா கிடக்கும். கட்டடம் வாங்கி கட்டடத்தை ஒதுக்கி நிதி ஒதுக்கி காசு எடுத்துட்டு போட்டு போயிருவாங்க. இந்த வேளாண்மை துறை அதிகாரிகள் இவர்களோட பேச்சை கேட்டு இவர்களோட வழிகாட்டுதல்ல இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா கடந்த காலத்துல திமுகவை தவற வழி நடத்தியவர்களும் இதே அதிகாரிகள் தான், அஇஅதிமுகவை தவற வழி நடத்தியவர்களும் இதே அதிகாரிகள் தான். அதே அதிகாரிகள் குழுதான் இந்த அரசையும் தவறாக வழி நடத்துகிறது. இவங்க யார்? மாற்றத்தை விரும்பி மக்களிடம் அதை வலியுறுத்தி பேசி ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்தவங்க. இவங்க விவசாயிகிட்ட கேட்டு செயல்படணும், விவசாய சங்க தலைவர்கிட்ட கேட்டு செயல்படுத்தணும், விவசாயிகள் பிரதிகளை கேட்டு செயல்படுத்தணும். அதுக்கு அதிகாரி சொல்ற பட்ஜெட் போட்டா அது என்ன அர்த்தம்? இப்ப விஜய் அவர்களே, நான் அடுத்த ஜென்மத்துல விவசாயி தான் பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. திமுக அதிமுக செய்யல அப்படின்னு நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. தாவேக்கவும் அதை செய்யல அப்படின்னு உடனே எப்படி விமர்சிக்கலாம் நம்ம? அதாவது அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாய பிறக்கணும்னு அவர் சொன்னாரு. அந்த உளப்பூர்வமான உணர்வை, அன்பை நாங்கள் பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம், நல்ல விஷயம். ஆனா இந்த ஜென்மத்தில் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எங்க கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும்ல. இப்ப திமுக அஇஅதிமுக தாவேக்கனா அவகாசம் எதுக்கு சார் கொடுக்கணும்? கடன் தள்ளுபடி, நீங்க கடனை நான் வசூல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நாங்க போய் கேட்க போறது இல்ல. கூட்டுறவு சங்க ஊழியர்களை விட்டு கூட்டுறவுத்துறை வீட்டு போட்டு விவசாய வீட்டுக்கு போன் பண்றீங்க, ஆள் விட்டு அனுப்புறீங்க, பேசுறீங்க, நோட்டீஸ் கொடுக்குறீங்க, கடனை வசூல் பண்றீங்க. அப்ப இது பண்ணாம இருந்தா நாங்க போராட்டத்துக்கு போக மாட்டோம்ல. நான் கடனை பொறுமையா தள்ளுபடி பண்ணிக்கிறேன், அரசாங்க கடனை ஏத்துக்குது, அதனால எந்த வசூல் நடவடிக்கையும் இல்ல, நீங்க வாட்டு நான் மறுபடியும் தரேன், நீங்க விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் ஏன் போய் அங்க போராட போறேன்? ஒரு பக்கம் கூட்டுறவுத்துறை போட்டு வசூல் நடவடிக்கை டைட் பண்றாங்க, விவசாயம் நெருக்கடி கொடுக்குறாங்க, அழுத்துறாங்க, கட்டாட்டி வட்டி போட்டுருவேன், வட்டி மேல வட்டி வந்துடும், அபராத வட்டி வந்துடும், நோட்டீஸ் வந்துடும், இப்படின்னு மிரட்டுறாங்க. இன்னொரு பக்கம் என்னங்கிறாங்க, அரசு நிதி நெருக்கடியில் இருக்குது, கொஞ்சம் அவகாசம் வந்துடுறாங்க. என்ன சார் நிதி நெருக்கடி? நான் கேட்கிறேன், என்ன இந்தியாவில் எந்த மாநிலத்துக்குமே கடன் இல்லையா? எல்லா மாநிலத்துக்குமே கடன் இருக்குது. கடன்ல தான் எல்லா அரசாங்கங்களும் ஓட்டி ஆகணும். ஏன் இந்த வருஷத்துல 1,73,000 கோடி கடன் வாங்குற நிதித்துறை செயலாளர் சொன்னார்ல, கடன் வருமானத்துக்கு வரம்புக்கு உட்பட்டு சொன்னார்ல, இன்னும் 55 வருஷத்துக்கு கடன் வாங்காம கவர்மெண்ட் நடத்த முடியாதுங்கிறதையும் சொன்னார்ல. தமிழ்நாடு 10% அளவுக்கு தொழில் வளர்ச்சி இருக்கு, வருமான வளர்ச்சி இருக்கு, நிறைய வருமானங்களை கூட்டி இருக்கிறோம், 15,000 கோடி கூடுதல் வருமானத்தை உருவாக்கி இருக்கோம்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்புறம் வேற என்ன வேணும்? சோ வருமானத்துக்கு உட்பட்டு கடன் இருக்குது, வரம்புக்கு உட்பட்டு இருக்குது, பொருளாதார வளர்ச்சி இருக்குது, நிறைய புது புது ஊழலை பூரா குறைச்சிட்டு வருமானத்தை உயர்த்துறாங்க. அப்படிங்கும்போது அரசு கஜானா நிறைய தானே சார் பணம் வரும், எப்படி சார் குறையும்? அப்படி வரும்போது திட்டங்களுக்கு ஒதுக்கீடுகள் அதிகத்தானப்படுத்த எப்படி குறைக்கிறாங்க? சோ அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா லாஜிக் இல்லாதது. நிதி நெருக்கடி இருக்குன்னு சொல்றீங்க, அப்ப வளர்ச்சி இருக்குல்ல,
இது யார் நிதித்துறை செயலர் அதை சொன்னாரா? இந்தியாவில் இருக்கிற அடுத்து முதல் மாநிலம் எது பாருங்க, மகாராஷ்டிரா. அவங்களுக்கு நம்மளுக்கு 2 லட்சம் கோடி கடன் வித்தியாசம். அவங்க ஒரு கூட்டுறவு எடுத்து அறிவிச்சாங்க பாத்தீங்கல்ல, 36,000 கோடிங்க, 52 லட்சம் விவசாய குடும்பங்கள். நீங்க மத்திய அரசு வங்கியில வாங்கியிருந்தாலும் சரி, தனியார் வங்கியில வாங்கியிருந்தாலும் சரி, கூட்டுறவு வங்கியில வாங்கியிருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் 2 லட்சம் ரூபாய் வரைக்கான கடனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். 2 லட்சம் ரூபாய்க்கு மேல எவ்வளவு நீங்க கட்டிங்கன்னு சொல்லிட்டாங்க. திருப்பி கட்டுறதுக்கு 50,000 ஊக்கத்தொகை. எவ்வளவு ஒரு சிறப்பான திட்டம். அது பொருளாதாரத்துல முதல் மாநிலம், இது 2வது மாநிலம். 2 பேருக்கும் வரவும் கடனும் கிட்டத்தட்ட பக்கத்துல தான் இருக்குது. அப்ப என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? அது விவசாயிகளை விவசாயிகளுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல இங்க இருக்கிற தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அந்த IAS ஆபீசர்ஸ் எல்லாம் நிதித்துறை செயலாளர், வேளாண்மைத்துறை இவங்க எல்லாம் யாரு? இப்போ அமுத IAS போன முறை இப்ப கூட்டுறவுத்துறை செயலாளர் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க எங்க இருந்தாங்க? உள்துறை செயலாளர் இருந்தாங்க அதே ஆட்சி காலத்துல. புரியுதா உங்களுக்கு? அப்ப இவங்க இந்த துறைகள் மாறுதே ஒழிய அதிகாரிகளுடைய சிந்தனைகள், அணுகுமுறைகள், போக்குகள் மாறுறதே கிடையாது. ஏன் சார், மத்திய அரசாங்கம் கடந்த 12-13 வருஷத்துல 24 லட்சம் கோடி கார்பரேட் கம்பெனிகளுக்கு 1000 கோடி 5000 கோடி கடன் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. விவசாயிகள் பண்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறாங்களே. விவசாயிகளுக்கு ஒவ்வொரு பருவத்துக்கு நஷ்டமாறதை கொடுத்து நான் ஏன் சார் கடன் தள்ளுபடி கேட்க போறோம்? எனக்கு விலை நிர்ணயம் பண்ணி கொள்முதல் கொடுத்து நாங்க ஏன் போய் கடன் தள்ளுபடி கேட்க போறோம்? அப்ப விவசாயிகள் கொடுக்க மாட்டேங்க. விவசாயிகள் இழக்கிறதுல 10ல 1 ரூபாய் கூட உங்கள்கிட்ட கேட்கறது கிடையாது. தேர்தல் காலத்துல இப்ப நாங்க யாராச்சும் போய் ஐயா விஜயை பார்த்து எங்களுக்கு கடன் தள்ளுபடி கொடுக்க நாங்க கோரிக்கை வச்சோமா? அவர் விவசாயிகள் ஓட்டுக்கள் வேணுங்கிறதுக்காக வாக்குறுதி கொடுத்தார். விவசாயிகள் ஓட்டுக்கள் வாங்கினார், ஜெயிச்சார். சொன்னதை செய்யணும்ல. ஆக சொன்னதை செய்யுங்கிறத கேட்கிறோம். இன்னொரு பக்கம் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடிங்கிறதே சாத்தியம் இல்லாதது. அரசியல்வாதிகள் எப்படி ஏமாத்துறாங்களோ விவசாயி சங்கங்கள் விவசாயிகளை ஏமாத்துறாங்க. இந்த ஆட்சி வந்துருச்சுன்னா நாங்க பயிர்க்கடன் தள்ளுபடி வாங்கி கொடுத்துடுறோம், அந்த ஆட்சி வந்துச்சுன்னா மாறிடும், இப்படி இந்த சங்கங்களும் ஏமாற்றுறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. அதுல நியாயம் இல்லையா? அதாவது இந்த விமர்சனத்தை வைக்கிறவங்க கார்பரேட் கம்பெனிகளுக்கு 24 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி இந்த விமர்சனத்தை வச்சாங்களா? இதெல்லாம் கார்பரேட் லாபிங் சார். விவசாயிகளுக்கு எதிரான பேச்சு, இதுல விவசாயிகள் வன்மை பேச்சு. நான் கேட்கிறேன், கடனை கட்டாதால, நீங்க ஒண்ணு பாருங்க, கடனை கட்டாதால கஷ்டப்பட்டு மனசு நொந்து ஒரு வருஷத்துக்கு 10,000 பேர் தற்கொலை பண்ற சமூகம் இந்த நாட்டுல ஏதாச்சும் ஒரு சமூகம் இருக்கா? விவசாய கடனை கட்ட மாட்டான், ஈஸியா ஏமாத்திரலாம், நம்மளுக்கு கட்டணுங்கிற அவசியம் இல்லைன்னு ஒரு சமூகம் நினைச்சிருந்தா அந்த சமூகம் தன் உயிரை விடுமா? அப்ப கடனை கட்ட முடியாம கவரிமான் பரம்பரை மாதிரி இருந்து அரசாங்கம் நோட்டீஸ் விட்டுறது, கூட்டுறவு சங்கம் நோட்டீஸ் விட்டுறது, டிராக்டர் எடுத்துட்டு போன டிராக்டர் எடுத்துட்டு போயிருவான். மான அவமானத்துக்கு அஞ்சி உயிரை விடுறாங்க விவசாயிகள். வருஷத்துக்கு 10,000 பேர், தமிழ்நாட்டுல வருஷத்துக்கு 600 பேர் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க கடனை கட்ட முடியாம. இது அரசாங்கத்தோட புள்ளிவர், நம்ம சொல்ற புள்ளிவரம்ல. அப்ப தன் உயிரை மானத்துக்காக உயிரை விடுறவன் போய் தன் மானத்தை விட்டு கடனை கேட்கிறான்னா அது எவ்வளவு பெரிய அவமானம் அவனுக்கு. அதை கேட்காம கொடுக்கணும்ல. யார் உற்பத்தி பண்ண சொல்ற? நீங்க தானே. ஆக சார், இந்த 15 வருஷத்துல பெட்ரோல் டீசல் எவ்வளவு உயர்ந்திருக்கு, அரசு ஊழியர் சம்பளம் எவ்வளவு உயர்ந்திருக்கு, மற்ற எல்லா பொருளும் எவ்வளவு உயர்ந்திருக்கு. ஆனா காய்கறிகள், கீரைகள், அரிசி, பருப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதே விலையில சராசரியா இருக்குது சார். அரசாங்கம் விலை ஏறக்கு விட மாட்டேங்குது சார். அப்ப குறைவான விலைக்கு எல்லாமே விவசாயி கொடுக்குறானே, அதெல்லாம் அதையாவது பத்தி யாராவது சிந்திக்கிறாங்களா? அது இது எல்லாமே விவசாயிகள் மீதான வன்மை பேச்சு. அதனால நாங்க சொல்றோம், விவசாயம் செஞ்சுப்பார், கஷ்டப்பட்டுப்பார். இன்னும் பாருங்க, இந்த பட்ஜெட்ல விவசாய தொழிலாளி பத்தி பேசவே இல்லை. விவசாயத்துக்கு அவங்க எவ்வளவு பெரிய ஆதாரம். விவசாய தொழிலாளி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த பட்ஜெட்ல வரவே இல்லையே. அவங்க எல்லாம் விவசாயம் நடக்குமா? அது விவசாய தொழிலாளி முழுமையா புறக்கணிச்சு மாதிரி இருக்கு இந்த பட்ஜெட். ஆக ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் இது அதிகாரிகள் தீட்டிய பட்ஜெட். இது விவசாய சங்க தலைவர்கிட்டயோ விவசாயிகிட்டயோ விவசாய தொழிலாளர்களையோ கருத்து கேட்டாங்களோ அது நடைமுறைப்படுத்தவே இல்லை. கடந்த 5 வருஷமும் என்ன சோதனை நடந்தோ அதே சோதனை தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. பனை மேம்பாட்டு கழகத்துக்கு ஒரு 16 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒரு புதிய கழகம் ஒண்ணு அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால எந்த பயன்களும் இல்லையா? பனை மேம்பாடு என்பது கடந்த 50 வருஷமும் எல்லாம் பேசி பார்த்துட்டாங்க. பனை மரத்தை வெட்டி வீழ்த்திட்டே இருக்கிறாங்க விவசாயிகள். அதை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் முயற்சி எடுக்க, நாங்களும் பனை மரத்தை நட்டிட்டே தான் இருக்கிறோம். சார், ஒரு பொருள் நிலைச்சு நிக்கிறோமா, சமூகத்தில் இருக்கணும், அதனால ஒரு லாபம் வேணும், அதனால ஒரு வருமானம் இருக்கணும். சும்மா இடத்த காத்திருக்கிற ஏதாச்சும் ஒரு பொருள் நிலத்துல விட முடியுமா? ஏன் உலகம் பூராவும் எல்லா நாடுகள்லயுமே கல் இறக்கிறதுக்கு, விற்கிறதுக்கு, பருகிறதுக்கு தடை கிடையாது, அனுமதி கொடுக்குறாங்க. அரசாங்கம் ரெகுலேட் பண்ணுது. கல் மேம்பாட்டு வாரியம், கல் டெவலப்மெண்ட் போர்டு, டோடி டெவலப்மெண்ட் போர்டு கேரளாவில் வச்சு அதை இறக்கி பதப்படுத்தி மதுவா பாய்ந்து உலகம் பூரா ஏற்றுமதி பண்றாங்க. இலங்கையில பண்றாங்க, தாய்லாந்துல பண்றாங்க, வியட்நாம்ல பண்றாங்க. எல்லா நாடுகள்லயுமே அதை மிகச்சிறப்பா பண்றாங்க. அதனால பனை வச்சிருக்கிற, தென்னை வச்சிருக்கிற விவசாயிகளோட பனையரோட வாழ்வாதாரம் மேம்பட்டு வருமானம் இருக்குது, அரசாங்கத்துக்கு வருமானம் வருது. இங்கேயும் சார் கல்லுக்கு தடை? ஏன் கல்லுக்கு தடை? தமிழ்நாட்டில் மட்டும் ஏன்? தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் தடை அப்படின்னா,
கடந்த அதிமுக திமுக இருந்தவங்க எல்லாருமே சாராய ஆலை நடத்திய அதிபர்களுடைய ஆட்சி அது. ஜெகத்ரட்சகன் யாரோ அவருக்கு எவ்வளவு சாராய ஆலை இருக்கு? இப்படி ஒரு பட்டியல் எடுத்துட்டே இருப்ப எல்லா கட்சிக்காரங்களுக்கும். யாராச்சும் தனிப்பட்ட முறையில் யாராவது ஒரு தொழிலதிபருக்கு சாராய ஆலை இருக்கா? அரசியல் தொடர்புடன் சாராய ஆலை கூட இருக்குது. அப்ப இவங்க சாராயம் விற்கணுங்கிறதுக்காகவே கல்லு வந்துச்சுன்னா நம்மளுக்கு பீர் விராந்தி குறைஞ்சு போயிடும், விஸ்கி விராந்தி குறைஞ்சு போயிடும், ரம்மு விலை குறைஞ்சு போயிடும், விற்பனை குறைஞ்சு போயிருக்காக வச்சிருக்கிறாங்க. ஆனா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க கேரளாவில் போய் பாருங்க, இந்த அயல்நாட்டு மதுபானங்களுடைய விற்பனை முயறது, கல்லோட விற்பனை உயர்ந்துட்டு இருக்குது. ரெண்டாலே அரசாங்கம் வருமானம் கூட்டிட்டு தான் இருக்குது. ஏன் சார், வெளிநாட்டில இருந்து கொண்டு வந்து ஒரு மதுவை, அந்த மது வகையை அறிமுகப்படுத்துற உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் சார், அது மது கிடையாது சார். கல்லு எவ்வளவு வேணா குடிங்க, அது மேல குடிச்சிட முடியுமா? உடம்புக்கு எத்தனை சத்துக்கள் இருக்குது? ஏதாச்சும் மது ஏதாச்சும் சத்துக்கள் இருக்குதா? குழந்தை கூட கல்ல கொடுக்கக்கூடிய குழந்தைக்கு மது கொடுக்க முடியுமா? எத்தனை பழைய பாரம்பரிய பாடல்கள்ல, இலக்கியங்கள்ல கல்லு மருத்துவத்துக்கு பயன்படும். ஆயுர்வேத கல்லு மருத்துவத்துக்கு பயன்படுது இல்ல, ஒரு மருந்தா பயன்படுது இல்ல. ஆக ஒட்டுமொத்தம் நீங்க கல்ல குடிச்சீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற நோய்கள் தீரும், எல்லா சத்துக்களும் கிடைக்கும், எளிமையான சத்து. ஆக மக்கள் உடல் நலம் நல்லா இருக்கு. அந்த காலத்துல உடம்புல என்ன இருக்கு? புளிச்ச தண்ணின்னு சொல்லக்கூடிய பழைய சோறு பழைய தண்ணியும் கல்லு தானே இருந்துச்சு. தண்ணி ஆகாரத்துக்கு குடிச்சா இன்னைக்கு உடம்பு அவ்வளவு ஆரோக்கியமா வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? ஆக ஒட்டுமொத்தம் நோயாளிகள் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கல்ல குடிச்சா நோய் வராது, பல நோய்கள் குணமாகும். ஒரு மரத்துக்கெல்ல நான் ஒரு மண்டலம் 2 மண்டலத்தை குடிச்சு பாருங்க, உடம்புல இருக்கிற எல்லா நோய்களும் குணமாயிரும். ஆக ஒட்டுமொத்தமா கல் என்பது இவங்களை அனுமதி கொடுத்தாங்கன்னா உண்மையிலுமே அதுதான் பனை பாதுகாக்கிற வேலை, தென்னை பாதுகாக்கிற வேலை. தாவைக்கல் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ முக்கியமான நிர்வாகிகளோ அவங்க யாருமே நேரடியா ஒரு சாராய ஆலை நடத்துறாங்க, அவங்களுக்கு இதன் மூலமா வருவாய் வருது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இல்ல. இந்த அரசாங்கமும் அதுல தயங்குறதுக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும் நினைக்கல. நாங்க அவங்ககிட்ட தயக்கம் இருக்காது, அவங்க இந்த தடையை விளக்குவாங்க நாங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நடக்கிற மாதிரி அடிக்கடி செய்திகள் வருது. மதுரை நீதிமன்றம் கூட சொல்லியிருக்காங்க, எதுக்கு கல்லுக்கு தடை போட்டிருக்கிறீங்க, அதை எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அரசு நீதிமன்றம் பரிந்துரை பண்ணியிருக்குது. ஒரு நன்மை நடக்குன்னு எதிர்பார்ப்போம். இதை உடனே நம்ம அவசரப்படுத்த முடியாது, பரவாயில்ல கொஞ்சம் கால அவகாசம் எடுத்தா நல்லா பண்ணுங்கன்னு நம்ம சொல்றோம். இப்ப ஆகஸ்ட் 5, 6ஆம் தேதி நம்ம இந்த நிகழ்வு எடுத்துட்டு இருக்கிறோம். ஜூலை 30, 31ஆம் தேதி இந்த கறிக்கோழி தமிழ்நாடு முழுக்க நாங்க ஸ்ட்ரைக் நடத்த போறோம் அப்படின்னு ஒரு போராட்டத்தை அறிவிச்சாங்க. பிறகு உடனடியா வாபஸ் வாங்கிட்டாங்க. எதனால அறிவிச்சாங்க, எதனால அதை வாபஸ் வாங்க? இல்ல இப்போ போன மாசம் அந்த ஸ்ட்ரைக் அறிவிச்சது கறிக்கோழி வணிகர்கள், ட்ரேடர்ஸ், அவங்க பெரிய கம்பெனி கிட்ட இருந்து கறிக்கோழி பல்கா வாங்கி சின்ன சின்ன கடைகளுக்கு விநியோகம் பண்றவங்க. அவங்களுக்கு எடுத்துட்டு போறதுல சிக்கல். தீவனம் நீங்க 4 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துடணும், 8 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துடணும். நான் வண்டியை கோழி புடிச்சிட்டு போறதுக்கு நீங்க 1/2 மணி நேரத்துக்கு கூட தீவனம் கொடுத்துருந்தீங்கன்னா அது கழிவுகளை கலக்குது. அப்படி உங்களுக்கு கழிவு எச்சங்கள்லாம் வரும்போது சுகாதார சீர்கேடு ஏற்படுதுன்னு அவங்க சொன்னாங்க. அப்புறம் அது அரசு தரப்புல உட்கார வச்சு பேசி பண்ணிட்டாங்க. ஆனா கறிக்கோழி பண்ணை வளர்ப்பு இருக்கிற முக்கியமான பிரச்சனை, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40,000 கறிக்கோழி பண்ணைகள் கார்பரேட் கம்பெனி கிட்ட இருந்து குஞ்சை கொடுத்துருவாங்க, தீவனத்தை கொடுத்துருவாங்க, வளர்த்தி கொடுத்துட்டு இருக்கிறோம். கிலோவுக்கு 6 ரூபா 50 பைசா வளர்ப்புக்குள்ளேயே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதே நிறுவனங்கள் கர்நாடகாவில் கிலோவுக்கு 10 ரூபா வளர்ப்புக்குள்ளே கொடுக்குறாங்க. பார்டர் தாண்டிட்டாங்க. பார்டர் தாண்டி இந்த எவ்வளவு? கிலோவுக்கு 6 ரூபா 50 பைசா. அப்ப எங்களுக்கு கூலியை உயர்த்து கொடுங்க, எல்லா அடிப்படை செலவுகள் கீழே போட தென்னை மஞ்சி நார்ல இருந்து எல்லா ஆள் கூலி எல்லாம் உயர்ந்து வச்சு கூலி உயர்த்தி கொடுங்க சொல்லிட்டு கடந்த ஆட்சியத்துல கடுமையான போராட்டம். எங்க மேல எல்லாம் பொய் வழக்கு போட்டாங்க. என் மேல மட்டும் 12 பொய் வழக்கு போட்டாங்க. எங்க நிர்வாகிகள் 32 பேருக்கு வழக்கு, 12 பேர் பிடிச்சி சிறையில் அடிச்சாங்க. குண்டாஸ் போட கூட முயற்சி பண்ணாங்க. அந்த நீதிமன்றம் அதுல தலையிட்டுருச்சு. ஆக ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியத்தில் திமுக முழுக்க கார்பரேட் கம்பெனி இருந்து தேர்தல் நிதி வாங்கிட்டு ஒட்டுமொத்தம் விவசாயிகளை கைவிட்டு விவசாயிகளை எதிரியை நடத்தினாங்க, கடும் வன்மத்தோட நடத்துறாங்க. அதனால திமுக பெரிய விவசாயிகள் மத்தியில அதிருப்தி சம்பாரிச்சு தோத்துச்சு. சும்மா அதுதானே கதை சொல்றாங்க. திமுக இவ்வளவு கூட்டணி பலம் இருந்து இவ்வளவு பணத்தை செலவுன்னு ஏன் தோத்துது? விவசாயிகிட்ட சம்பாரிச்சு அதிருப்தி, விவசாயிகளுக்கு செஞ்ச துரோகம், விவசாயிகளுக்கு செஞ்ச தப்பு, அதனால தோத்துச்சு. தேர்தலின் போது விஜய் அவர்கள் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படிங்கறதெல்லாம் அவர் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. அதே நேரத்துல நெல் மூட்டைக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாரு. நெல் சேமிப்பு கிடங்கு பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க. அது குறித்தெல்லாம் எதுவுமே இந்த அறிக்கையில பேசப்படலையே. அதாவது மூட்டைக்கு 50 ரூபாய் இன்னும் விவசாயிகிட்ட லஞ்ச பிச்சை வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னும் அது தொடருது. கேட்டா அந்த செலவுக்கு இந்த செலவுக்குன்னு அமைச்சர், நம்ம உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமன் அதை நியாயப்படுத்துறாரு. ஆனா அதை ஒழிக்கணும்னு சொல்லி மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. நான் அதை ஒழிப்பேன்னு சொன்னாரு. இன்னும் ஒழிக்கப்பட வேண்டிய விவசாயிகிட்ட போய் ஒரு கிலோவுக்கு 1 ரூபாய், ஒரு மூட்டைக்கு 50 ரூபாய் காசு வாங்குறாங்க. அதை அரசாங்கம் கண்டுக்காம இருக்குது. எத்தனையோ ஊழல் நடவடிக்கை எடுக்கிறாங்க. யாரையும் 1 பைசா, நான் 1 பைசா தொடவும் மாட்டேன், யாரையும் தொடர்றதுக்கு விட மாட்டேன்.
தொட்டவனையும் விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி தொட்டவனையும் விட மாட்டேன்னு சொன்னாங்களே, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? எங்காச்சும் ஆய்வுக்கு போனாங்களா? ரைடு வந்துச்சா? சுதந்திரமா 50 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. விவசாயில சுரண்டுறதுக்கு இதுக்கு மேல வேற என்ன வேணும்? பாட்டிலுக்கு 10 ரூபாய். ஏன் சார் பாட்டில்? எல்லாத்துலயும் ஜிபே இருக்கு, கூகுள் பே இருக்கு, போன் பே இருக்கு. ஏதாவது ஆன்லைன்ல பணத்தை கட்டிட்டு போங்க, கியூஆர் கோட வச்சுங்க, ஸ்கேன் பண்ணி பணத்தை கட்டிட்டு போக சொல்லுங்க. ₹1 50 பைசா எதா இருந்தாலும் இமீடியட்டா போட்டு கட்டிட்டு போயிருவாங்கல்ல. அது இருக்கிறவங்க மட்டும் குடிக்கல, இல்லாட்டி குடிக்காம இருந்துட்டு போகட்டும். ஏன் காசு வாங்குறீங்க கடையில? எல்லாத்துலயும் ஜிபே வந்துருச்சு இல்ல. சாதாரண பூக்கடையில இருந்து, பெட்டி கடையில இருந்து, ஏன் மார்க்கெட்ல இருந்து, உழவர் சந்தை வரைக்கும் நீ கியூஆர் கோட் வச்சிருக்காங்களா இல்லையா? எல்லாரும் தள்ளுவண்டி கடை வரைக்கும் வச்சிருக்காங்கல்ல. அப்ப என்ன பிரச்சனை? ஏன் அந்த பிரச்சனை வருது? எல்லாம் ஆன்லைன் சிஸ்டத்தை கொண்டு போயிருங்க, வேலை முடிஞ்சு வச்சு. இல்லையா, காசே வாங்க மாட்டேன் இனிமே டாஸ்மாக்ல. இனிமே பண வரவு செலவே கிடையாது, எல்லாமே ஆன்லைன் தான், யூபி சிஸ்டம் தான். பணத்தை கொடுங்கன்னா தானா கொடுக்க போறாங்க. எல்லா பிரச்சனையும் ஒளியுது இல்ல, நேர்மையா வருது இல்ல. இதெல்லாம் செஞ்சுட்டு போலாமே. சின்னது விஷயம் தான். ஏற்கனவே என்ன யூபிஐ போய் இவங்க புதுசா அறிமுகப்படுத்த வேண்டிய, இந்தியா பூரா அறிமுகப்படுத்தி உலக அளவுல யூபிஐ பேமெண்ட்ஸ்ல இந்தியா தான் இன்னைக்கு நம்பர் 1 இருக்குது. கீழ இருந்து மேல வரைக்கும் இன்னைக்கு எல்லாருமே ஜிபே வச்சிருக்கிறோம், போன் பே வச்சிருக்கிறோம், கூகுள் பே வச்சிருக்கோம். அதுக்கு மேல வேற என்ன வேணும்? இந்த மாதிரி எளிமையான தொழில்நுட்பம் இருக்கும்போது அதுல தான் நீங்க டிரான்சாக்சன் பண்ணு சொன்னா வேலை முடிஞ்சு வச்சு. 10 ரூபாய் ஒளிஞ்சு போயிடும், 5 ரூபாய் ஒளிஞ்சு போயிடும். அதே மாதிரி சார், ஊழலை அரசு ஒழிக்கணும்னா கடுமையான சட்டங்கள், நடவடிக்கைகள் தேவை. லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறைக்கு ஒரு மாவட்டத்துக்கு 10 போலீஸ் கூட இல்லை, எத்தனை நடவடிக்கை எடுப்பாங்க? அப்ப லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை யாரு கீழே இருக்கு? அவையெல்லாம் சாதாரண இருக்கக்கூடிய காவலர்கள், காவல்துறையில இருக்கக்கூடியவங்க இங்க வர்றாங்க, இங்க இருந்து அங்க போறாங்க, டெபுடேஷன்ல வர்றாங்க போறாங்க. அவங்க லஞ்ச ஊழல் ஒழிப்பு என்பது ஒரு தனி ஒரு இயக்கமா இருக்கணும். அது தேர்தல் ஆணையத்தை போல ஒரு தனி ஆணையமா இருக்கணும். அது மாநில அரசு மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்காது. நாடாளுமன்றத்துக்கு பதிலளிக்கக்கூடிய கடமைப்பட்ட அரசியலமைப்பு சட்ட அந்தஸ்துடன் கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் போது அது நேரடி நடவடிக்கை எடுக்க முடியும். இங்க என்ன பிரச்சனைனா, ஆளுங்கட்சி தான் தவறு செய்யுது, அடுத்த ஒரு கட்சி ஆட்சி மாதிரி வந்தா மட்டும்தான் அவங்க இங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றாங்க. அப்போ சட்டம் என்பது சரிசமம் தானே. இப்ப ஆளுங்கட்சி ஊழல் செய்யும் போது 5 வருஷம் வேடிக்கை தான் இருக்கிறாங்க. முதல்வருக்கு அந்த துறை இருக்குது. அப்ப முதல்வருக்கு அந்த துறை இருக்கும்போது அதே ஆளுங்கட்சியார் செய்யற ஊழல் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை என்பது தேர்தல் ஆணையத்தை போல அரசியலமைப்பு சட்ட அதிகார அந்தஸ்தோட கூடி மத்திய அளவுல, மாநில அளவுல எல்லாம் தனித்தனி ஆணையங்களாக, அமைப்புகளாக உருவாக்கப்படணும். உருவாக்கி அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும். அவங்களுக்கு பெரிய அளவு நிதியெல்லாம் ஒதுக்கி கொடுக்கணும் போதுதான் லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை ஒரு உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கா. உளவுத்துறை இப்ப எல்லா பகுதியிலும் வச்சிருக்காங்க. லஞ்ச ஊழலுக்குன்னே தனியா ஒரு உளவுத்துறை இருந்தா எத்தனை பேர் பணம் வாங்குறாங்க, எவ்வளவு வாங்குறாங்கன்னு உளவு பிடிச்சு அறிஞ்சு கொடுப்பாங்கல்ல. உடனே காவல்துறை போக முடியல, பிடிக்கும், நடவடிக்கை எடுக்க முடியல. அந்த மாதிரியாக நீங்க பண்ணிட்டு குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வேணும். குற்றங்களுக்கு சரி, இப்போ அதிமுக ஊழல் பண்ணுச்சு, திமுக கொண்டு வந்தா, திமுக ஊழல் பண்ணுச்சு, தாவக கொண்டு வந்துட்டோம். ஆனா இத்தனை பேருக்கும் வாங்கி கொடுக்குற அதிகாரி அங்கதான் இருக்கிறாங்க, அரசியல்கள் அங்கதான் இருக்கிறாங்க. அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஊழல் அவங்களுக்கும் பங்கு இருக்குது இல்ல, யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த அரசியல்வாதிகள் மட்டுமே நம்ம பேசுறோம். இன்னொரு பக்கம் ஊழல்ங்கிற நாணயத்தில் 2 பக்கம், ஒரு பக்கம் அரசியல்வாதிகள், இன்னொரு பக்கம் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் நம்ம நடவடிக்கை எடுக்கிறது இல்லையே. அதனால வலுவான நடவடிக்கை, உறுதியான அமைப்பு முறையில் உருவாக்க அதுக்கு தீர்வு காண முடியாது சார். இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கும் காவல்துறை, குறிப்பா அந்த படை தொழிலாளர்களுக்கும் காவலர்களுக்கும் இடையான இந்த மோதல் போக்கு தொடர்ந்து வருது. சமீபத்துல கூட இந்த மணிகண்டன் விவகாரத்துல ஒரு கடுமையான நிகழ்வுலாம் பார்க்க முடிஞ்சது. இன்னமும் அந்த போக்கு இருக்கா காவல்துறையினர்? வன்மையா இருக்குது, கடுமையா இருக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா, கஞ்சா விற்கிறவன், ஹெராயின் விற்கிறவன், போதைப் பொருளை கடத்துறவன் இவனையெல்லாம் போய் காவல்துறை தேடி தேடி பிடிக்காது. நீரா இறக்குறவங்கள, பதனை இறக்குறவங்கள, பதனை இறக்குனா புளிச்சா அடுத்த நாள் கல்லா மாறிடும். உடனே அதுல போய் பொய் வழக்கு போடுவாங்க. அவனை மிரட்டுறது, துரத்துறது, ஓட விடுறது எல்லாம். ஏன்னா அவனை கொடுக்குற காசு இருக்காது, லஞ்சம் கொடுக்குற காசு இருக்காது. ஏன்னா அதை போட்டு மிரட்டுறது. ஏன்னா அவங்க அதிகாரம் இல்லாதவங்க, விழிப்புணர்வு இல்லாத, கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அவனை அடிச்சா யாரும் கேட்க மாட்டாங்க, அவங்க மிரட்டினா யாரும் கேட்க மாட்டாங்க. அப்ப கல்வி இல்லாம, விழிப்புணர்வு இல்லாம, அதிகாரத்தில் இல்லாம கடைநிலை இருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகளை, அந்த விவசாயிகளை ஏழாம அணுகிற போக்கு, அது திமுறோட அணுகிற போக்கு. இவன் அடிச்சு எவன் கேட்பான்? 2 அப்ப அப்புடா, பானை உடையடா அப்படிங்கிறது. ஆனா தினசரி எல்லா போலீஸ்காரமே அங்க கல்லு குடிக்கிற மட்டும் லைன்ல நிக்கிறாங்களே, பார்சல் வேண்டியது தனியா குடிக்கலாம், அது மட்டும் எங்க இருந்து போச்சு? ஆக ஒட்டுமொத்தமாக காவல்துறை ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்றதுக்கு இதுதான் மிகப்பெரிய உதாரணம். அதே போல விவசாயத்துல இந்த ஆர்கானிக் விவசாயம், இந்த மாதிரி பேச்சுகளும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அது குறித்தும் அவர்கள் சம்பந்தமா இந்த அறிக்கையில எதுவுமே இல்லை, அப்படியே அதிருப்தி வெளிப்படுத்துறாங்க. அது குறித்தும் பேச வேண்டிய தேவை இருக்குதா? அதாவதுங்க, இதுல 2-3 விஷயங்களை வரவேற்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இயற்கை வேளாண் பல்கலைக்கழகம் நம்மார் பேர்ல கும்பகோணத்துல அமைக்கிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம், அதை நாங்க வரவேற்கிறோம். நம்மாழ்வார் பேர்ல ஒரு வேளாண் பல்கலைக்கழகம், இயற்கை வேளாண் பல்கலைக்கழகத்தை அமைச்சு இயற்கை வேளாண்மை கொடுத்த அடுத்தடுத்த கட்ட ஆய்வுகளை முன்னெடுக்கணும். நவீன முறையில் இயற்கை வேளாண்மை பண்றதுக்கான தொழில்நுட்பங்களை கண்டறியணும்.
அதை பரவலாக்கம் பண்ணணும், அதுக்கான பயிற்சி கொடுக்கணும், அதுக்கான கல்வி முறையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதுல ஒருபடி மேல இருக்கும், அதை வரவேற்கிறோம். ஏன்னா அந்த கார்பன் கிரெடிட் பத்தி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க. அதுவுமே வரவேற்கக்கூடியதான், அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். சில 2-3 அம்சங்களை வரவேற்கக்கூடியது இருக்குது. இல்ல அதே இந்த உரம் போடாத விவசாயம் அப்படிங்கிறது இனிமேல் சாத்தியமே இல்லையா சார்? உரத்துல 2 வகை இருக்கு, ஒன்னு இயற்கை உரம், இன்னொன்னு செயற்கை உரம். உரம் போடாத விவசாய சாத்தியம் இல்ல, செயற்கை உரம் இல்லாம இயற்கை உரத்தை நாமளே தயாரிக்கலாம், வெளியே வாங்கியும் போடலாம். கண்டிப்பா அது சாத்தியமானதுதான். அது ரொம்ப காஸ்ட்லியானதா இருக்கு அப்படிங்கிறது. நாமளே தயாரிச்சுக்கிட்டா விலை குறைவு, நாம கொஞ்சம் சிரமப்படுறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு வேலை செய்யறதுக்கு சிரமப்பட்டு வெளியே காசு கொடுத்துவாங்க, விலை அதிகம். செயற்கை உரம் இன்னைக்கு கண்ணாபுரம், செயற்கை உரத்தோட விலை கம்மி தான் நம்ம தயாரிக்கிற உரம். ஓகே. கரூர் பகுதியில 3085 ஏக்கர் அந்த நிலம் வந்து இனாம் நிலமா அல்லது அரசு அபகரிச்சுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை சில வாரங்களுக்கு முன்பு பேசப்பட்டது. அண்ணாமலை ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க, பாஜக வேற ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாங்க. உண்மையில அங்க என்ன பிரச்சனை சார் நடக்குது? சார் முதல்ல இனாம் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இனாம் என்பது ஒரு வரி முறை. இது இந்தியாவு பூராவும் இருக்குது. இந்தியாவு பூராவும் 4 கோடி ஏக்கர் இனாம் நிலங்கள் இருந்துச்சு. பண்டைய காலகட்டங்கள்ல பண்ட மாற்று முறை இருந்துச்சு. இந்த பண்ட மாற்று முறையில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி காசு கிடையாது. இன்னைக்கு அரசு ஊழியருக்கு சம்பளத்தை அக்கௌண்ட்ல போட்டுறாங்க. அன்னைக்கு ஒரு அரசு ஊழியருக்கு நீங்க மன்னர்னு வச்சுக்கோங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு வேலை செய்யக்கூடிய ஊழியர், என்னை வந்து கிராம காவல், குலக்காவல், ஏரிக்காவல், நான் படைத்தளபதியா இருப்பேன், உங்களுக்கு பிடிச்ச புலவரா இருப்பேன், நீங்க எனக்கு எப்படி சம்பளம் கொடுப்பீங்க? அரசாங்கத்துக்கு அன்னைக்கு என்ன இருந்துச்சு? நிலவரி ஒண்ணுதான் அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வருவாய். நிலவரி ஒண்ணுதான் ஒரே ஒரு வருவாய். விவசாயிட்ட நில உரிமை இருந்தது, அரசுக்கு வரி வசூலிக்கக்கூடிய உரிமை. அதாவது அரசுக்கு இருக்கக்கூடிய உரிமை மேல்வாரம் சொல்லக்கூடிய வரி வசூலிக்கக்கூடிய உரிமை, விவசாயிகளுக்கு கீழ்வாரம் குடிவாரம் சொல்லக்கூடிய நில உரிமை இருந்துச்சு. இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறோம், உடனே மாநகராட்சி வந்து வீட்டு வரி வசூல் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம நிலத்துக்கு வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமை அரசுக்கு இருக்குது, இன்னும் இருக்குது, இருந்துட்டு இருந்தது. பண்டைய காலம் மட்டும் தொடர்ந்துட்டு இருக்குது. அப்போ அப்படி மேல்வாரம் சொல்லக்கூடியதை அரசு ஊழியர் ஒண்ணும் இல்ல, சென்னையில அரண்மனை இருக்கு, பணியாளர் வந்து செங்கல்பட்டுல இருக்கிறாரு, அங்க இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற விவசாயி அந்த அரசுக்கான தானியத்தை அளந்து வைப்பார், அதை பூரா மூட்டை கட்டி வண்டி கொண்டு வந்து நீங்க சென்னை கொண்டு வந்து, அதே ஊர்ல கிராமத்துல அரசு ஊழியர் இருப்பார், அவருக்கு இங்க இருந்து போய் சேருமா? அது எவ்வளவு பெரிய செலவு பிடிச்சது, புரியுது உங்களுக்கு? எவ்வளவு பெரிய உழைப்பு பிடிச்சது. அதெல்லாம் என்ன பண்ணிருவாங்கன்னா, ஒரு கிராமத்துல 1000 ஏக்கர் இருக்குதுன்னா அங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், அன்றைய காலத்து அரசு ஊழியர்கள், அவங்க கோயில் இருப்பாங்க, மசூதியில இருப்பாங்க, பொது ஊழியர்கள், வருவாய்த்துறை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், நீர்காவல், குலக்காவல், கிராமக்காரர், மணிகாரர், இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க, புலவர், படைத்தளபதிகள், இந்த மாதிரி தேவதாசிகள் முறை, இந்த மாதிரி பல பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 200 ஏக்கர் 300 ஏக்கரையும் பிரிச்சு எடுத்து அந்த நிலத்திலிருந்து அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி இருக்கு இல்லைங்களா, அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி அரசாங்கத்தோட ஊழியருக்கு செலுத்த சொல்லும், அரசாங்கத்தோட ஊழியருக்கு செலுத்த சொல்லும். அப்ப அரசுக்கு வரக்கூடிய வரியை அவர்கள் அரசுக்கு செய்யக்கூடிய சேவைக்காக அந்த வரி இனாமாக வழங்கப்பட்டது. அதுக்கு பேரு இனாம். நில உரிமை கிடையாது, நில உரிமை கிடையாது, நில உரிமை கிடையாது. நில உரிமை கொடுக்கப்படவில்லை, அது மிகச்சிற அரசுக்கு சொந்தமான மேல்வாரம் சொல்லக்கூடிய அந்த வரி பங்கு மட்டும்தான் அரசு உத்தரவிடுபவருக்கு செலுத்தப்பட்டு நாங்கள் செலுத்தினோம். அது அந்த ஊர்ல இருக்கிற கோயில் அதை வாங்கி பிரிச்சு கொடுக்கும். ஏன்னா அன்னைக்கு கோயில் தான் கிராமத்துடைய நிர்வாகம், கிராம நிர்வாகம், மணிகாரப்பா எங்க இருப்பாங்க, கோயில் தான் இருப்பாங்க, அவர்கள் தான் அதை வாங்கி பிரிச்சு கொடுத்துட்டு மீதி அரசுக்கு அனுப்புவாங்க. இப்படித்தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆக இப்படி இருந்தது சிஸ்டம். பிரிட்டிஷார் வந்து என்ன பண்றாங்க, அவன் காசை வசூல் பண்றாங்க. நீங்க ஏமாத்துறீங்க எங்களுக்கு காசை, ஏன்னா அவங்களுக்கு இருந்து ஒரே ஒரு வரி அப்ப இது நிலவரி தான். இப்போ பிரிட்டிஷ் காசை வசூல் பண்றாங்க. அரசாங்கத்துக்கு நேரடியாக வரி செலுத்தினவங்க பூரா அளந்து பட்டா கொடுத்துட்டாங்க. நேரடியாக அரசர் யாருக்கு செலுத்துச்சுன்னா அவங்களுக்கு செலுத்திட்டு இருந்தாங்கல்ல, அந்த சிஸ்டத்தை எடுத்து என்ன பண்றாங்க, கிராம காவல் அடிச்சுட்டு காவல்துறை கொண்டு வர்றாங்க. ஏரி காவல் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் ஒரு சின்ன பொதுப்பணித்துறையை கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கீம் சிஸ்டமா வர 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 என்ன பண்றாங்க, நீங்க எங்களுக்கு அரசாங்கத்துக்கு நீ பணத்தை கட்டிடு, நான் துறைகளை நியமிச்சுட்டேன், அரசு நியமிச்சுன்னா நீ எனக்கு பணத்தை கொடுத்து நான் அவங்களுக்கு பணத்தை கொடுத்துறேன், நீ எங்களுக்கு கொண்டு பொருள் கொடுத்து அந்த பொருள் அங்க பிரிச்சு கொடுக்கல, நிறைய ஊழல் நடக்குது, முறைகேடு நடக்குது, அரசுக்கு வந்து சேர்றது இல்லை அப்படின்னு சொல்லி பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஸ்கீம் கொண்டு வந்து எல்லாருக்கும் அதை போட்டு கொடுத்துட்டாங்க. 1863 இனாம் கமிஷன் போட்டு எந்த நிலமெல்லாம் இனாம் தன்மையுடைய நிலமெல்லாம் அபகரிச்சு தெளிவா போட்டு இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர் போட்டாங்க. ஐஎஃப்ஆர் சொல்லக்கூடிய இனாம் அடங்கல் தெளிவா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இனாம் நாடு சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடையும் போது என்ன பண்றாங்கன்னா, அந்த மேல்வாரம் யாராருக்குள்ள செலுத்திட்டு இருந்தாங்க அதை பூரா ஒழிச்சிட்டு அந்த மக்களுக்கு நில உரிமையை கொடுக்குறாங்க. அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு வழிகாட்டின் அடிப்படையில் இந்தியாவை பூராவும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் கொடுக்குறாங்க. 1948 ஜமீன் இனாம் ஒழிப்பு சட்டம் வருது.
63 மேஜர் இனாம் ஒழிப்பு சட்டம், அதே 63 மைனர் இனாம் ஒழிப்பு சட்டம் வருது. அரசாங்கமே சட்டத்தை கொண்டு வரும், நாடாளுமன்றம் அதுக்கு அங்கீகாரம் வருது, அரசியலமைப்பு சட்டம் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. இப்படி கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில செட்டில்மெண்ட் ஆபீசர் நினைச்சு ஆர்டிஓ ரேங்க்ல போட்டு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு முறையா பட்டா கொடுக்குறாங்க, நில உரிமை உறுதி பண்றாங்க. நில உரிமை கொடுக்கல, நில உரிமையை உறுதி பண்றாங்க. அந்த உறுதி பண்ற இடத்துல வந்து இன்னைக்கு எனக்கு இது கோயில் நிலம்ங்கிறாங்க. இது எல்லாம் கோயில் நிலமும் கிடையாது. ஆனா இவங்க தப்பான ஒரு மித்து, ஒரு கற்பனை உருவாக்கி பல காலம் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. வெள்ளக்காரங்க 1869 மிக தெளிவா போட்டாங்க, இனாம்தாரர்களுக்கு மேல் வாரம் மட்டும்தான் சொந்த நில உரிமை, சொந்தம் கிடையாது போட்டாச்சு. 1907 ஜீவம் போட்டு தெளிவா சொல்லியாச்சு, சட்டத்தையும் போட்டு சொல்லியாச்சு, அரசாங்கம் சட்டம் போட்டாச்சு, சுதந்திரத்துக்கு அப்புறம் சட்டம் போட்டாச்சு. ஆனாலும் இன்னும் அவர்கள் மக்களை ஏமாத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இனாம் ஒழிப்புல பட்டா கொடுக்கப்பட்ட 3085 ஏக்கர் நிலங்களை வந்து கோயில் நிலத்தோட சேர்த்து ஜீரோ வேல்யூ பண்ணிடுறாங்க. கோயில் நிலத்தோட சேர்த்து ஜீரோ வேல்யூ பண்ணிடுறாங்க. அதை இங்க வந்திருக்க அரசு இன்னைக்கு நேற்று செய்யல, கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் நாங்க கடுமையான போராட்டம், பல வழக்குல எங்க நாங்க சந்திச்சிருக்கிறோம். அப்ப அதையெல்லாம் ஆய்வு பண்ணி கோயில் பேருக்கு பட்டா கொடுத்து அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு, கோயில் பேருக்கு பட்டா கொடுக்காத தனிநபர் பேருக்கு பட்டா கொடுத்த வழக்கு விவகாரத்தில் இல்லாத ஒரு 3085 ஏக்கர் மட்டும் ஜீரோ வேல்யூ பண்ணல சட்டவிரோதம் பண்ண ரிலீஸ் பண்றாங்க. உடனே வந்து பிஜேபி காரங்க 25,000 கோடி மதிப்புள்ள கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பாளருக்கு இந்த அரசாங்கம் கொடுத்துருச்சுன்னு சொல்லி போட்டு உடனே பிஜேபி அறிக்கை, இந்து மண்டல அறிக்கை, நயினார் நாகேந்திரன் அறிக்கை, எல்லாரும் சொல்றாங்க. நாங்க தெளிவா சொன்னோம், இது வந்து கோயில் நிலம் நிரூபிச்சுட்டா உங்களுக்கு 25,000 கோடி பரிசு. நீங்க தான் சொல்றீங்க 25,000 கோடி, ஒட்டு மொத்தம் அதனால 200 கோடி ரூபாய் கூட போகாது. உடக்கா முட்டு வைக்காத காடு பூரா மானாவாரி நிலம், மழை பெஞ்சாத்த ஆடு வைக்க முன்னிட்டு காஞ்சி கிடக்கும், பூரா காஞ்ச நிலம். இது எவ்வளவு சொல்லுவாங்க, 25,000 கூட ஒரு கற்பனையை கலப்புறாங்க. அதாவது இந்த இந்துத்துவவாதிகளுக்கு வந்து எடுக்கிறதுக்கு வேற பிரச்சனையே கிடையாது. இதுவே மசூதி வக்ஃப் வாரியம் வந்து இது என் நிலம்னு சொன்னா உடனே இந்த இந்துத்துவவாதிகள் எங்கூட வந்து நிக்கிறாங்க. ஏய் நீ யார், நீ எப்படி விவசாயத்தை அபகரிக்கலாம், விவசாயி வீட்டை எப்படி அபகரிக்கலாம், இந்துக்கள் வீட்டை எப்படி அபகரிக்கலாம், வக்ஃப் வாரியத்துக்கு எதிராக வந்து நிக்கிறாங்க. இதே HRNC நோட்டீஸ் கொடுத்து HRNC கூட வந்து நினைப்பட்டே நீ விவசாயிட, நீ ஆக்கிரமிப்பு, நீ வெளியேறு, நீ எப்படா கோயில் நிலத்துல வீடு கட்டலாம்னு கேட்கறாங்க. நீ கோயில் நிலம் ஏதாச்சும் ஒரு பத்திரத்தை கொடு. கோயில் நிலம்னு சொல்லி பக்தர்களால் வழங்கப்பட்ட 1.5 லட்சம் ஏக்கர் இருக்கு. அந்த 1.5 லட்சம் ஏக்கர் தான் அறநிலைத்துறைக்கு சொந்தமானது. அதைத்தான் அவங்க பாதுகாக்க முடியும், வாடகை கூட முடியும், குத்தகை கூட முடியும். ஆனா இவங்க 13 லட்சம் ஏக்கர் இனாம் நிலத்தை கேட்கிறாங்க. 13 லட்சம் ஏக்கர் இனாம் நிலத்தை கேட்கிறாங்க. இதுக்கு இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. 30 லட்சம் மக்கள் நில உரிமை பாதிக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏன் செந்தில் பாலாஜி கரூர் விட்டு போட்டு கோயம்புத்தூர் போனாரு? இனாம் நல பிரச்சனையில அவர் தவறான நடவடிக்கை எடுத்தால, தவறான முடிவெடுத்ததால சேகர்பாபு நிலத்தில அபகரிச்சு திமுக வந்து டாஸ்மாக் பார் ஏல விடுற மாதிரி நிலத்தை ஏல விட்டு அவங்களே எடுத்து ஆட்டை போடுற ட்ரை பண்ணதுனால நாங்க எவ்வளவோ போராட்டம் நடத்தினால அந்த கரூர் நகரம் பூரா அந்த பிரச்சனை அவர் அங்க நின்னா தோத்துருவான்னு சொல்லி போட்டு பயந்து அவர் கோயம்புத்தூருக்கு போனார். இந்த பிரச்சனையாலதான் அவர் கோயம்புத்தூருக்கு போனார். ஆக இப்படி எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஒட்டுமொத்தமா அரசியல்வாதிகளும் கார்பரேட்டும் எங்கிட்ட இருந்து அந்த நிலத்தை அபகரிக்கிறதுக்காக கோயில் நிலம் சொல்லி ஒரு பொய்யான தப்பான கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் உங்க சேனல் முன்னே சொல்றேன், யாரெல்லாம் இனாம் நிலம் கோயில் நிலம்னு சொல்றியோ வா உட்காருவோம், பேசுவோம், மேடை போடுவோம், எல்லா பிரச்சனையும் கூப்பிடுவோம். நிரூபிச்சா நீ எடுத்துட்டு போயிட்டே, நிரூபிச்சா நீ எடுத்துட்டு போயிட்டே, சட்டப்படி பேசுவோம், அரசியலமைப்பு சட்டப்படி பேசுவோம், சட்டமன்றத்தோட சட்டப்படி பேசுவோம், சட்டப்படி உத்தரவின் மூலமா பேசுவோம். வர தயாரா இருக்கு, நான் ஒரு பயிலும் கிடையாது. இது கோயில் நிலம், இது கோயில் நிலம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இதே வக்ஃப் நிலம்னா உடனே நம்மோட வந்து நினைக்கிறாங்க. புரிஞ்சா உங்களுக்கு வித்தியாசத்தை? ஆக ஒட்டுமொத்தமாக சார் கடவுள்னா யாரு சார்? அந்த காலத்துல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு இருந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் போதும், மகசூலை பாதுகாக்கும் போது, மக்களை பாதுகாக்கும் போது, கால்நடைகளை பாதுகாக்கும் போது, போர்ல இறந்தவங்க தான் சார் கடவுள். மக்களை பாதுகாக்கிறதுக்கு உருவானவங்களை கடவுளை வழிபடுற கோயில் உருவாச்சு சார். கோயில் பெருசு, சாமி பெருசா இல்ல நிலம் பெருசா? நாமும் கடவுளோட குழந்தைகள் தானே. கடவுள் படைப்புல தான் நாமளும் இருக்குன்னு நம்ம நம்புறோம். சாமி நம்ம தானே கும்பிடுறோம், கோயிலுக்கு நம்ம தானே வரி கட்டுறோம். இப்படி இருக்கும்போது யாராச்சும் போய் கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பாங்களா? முதல்ல கடவுளை கொடுத்தா பழக்கம், புடுங்கி பழக்கம் உண்டா? இது வந்து முதல்ல வந்து இந்த சொல்றவங்கள நான் கேட்கிறேன், நீ என்னைக்காச்சும் ஒரு செண்டு கோயிலுக்கு எழுதி வச்சிருக்கியா? சம்பாரிச்சு கோடிகள் நிலம் வச்சிருக்கீங்களா? ஒரு செண்டு கோயிலுக்கு எழுதி வச்சிருக்கியா? ஒரு கோயிலுக்கு வரி கொடுத்தது, ஒரு கோயிலை கட்டி இருக்கிறியா? சில லட்சக்கணக்கில் வரி கொடுத்து ஊர்ல கோயில் கட்டுறோம், அறுபத்தி சொத்துக்கள் நாங்க உருவாக்கி வைக்கிறோம். இவனுக்கு என்ன பண்றது? ஏதாவது அரசியல் பண்ணணும் அப்படி இருக்க. இதே பிஜேபி மகாராஷ்டிரா இதே மாதிரி சட்டம் கொண்டாங்க, ஏன் அங்க பேசல? இதே பிஜேபி கர்நாடகா 2020 இதே மாதிரி சட்டம் கொண்டாங்க, அங்கேயும் பேசல. குஜராத் சட்டம் கொண்டா பேச மாட்டாங்க, மகாராஷ்டிரா சட்டம் கொண்டா பேச மாட்டாங்க, கர்நாடகா சட்டம் கொண்டா பேச மாட்டாங்க. கொண்டு வந்து இந்த 3 ஸ்டேட்லயும் அவிதம் கொண்டு வந்தாங்க. அங்கேயே எந்த பிரச்சனை பண்ணவே இல்லை. வாக்கு அரசியலுக்காகத்தான் சார் இதை பண்றாங்க. ஓட்டு கேட்கறதுக்காக மக்களை போய் சொந்த நாட்டில் நிலத்தை போயிட்டு அகதியிலாக்குற வேலை செய்யறதுல நியாயமா? ஆக அவர்கள் தவறான பிரச்சாரத்தை போய் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. எடுபடாது.
விவசாயிகள் பொதுமக்களும் ஒன்றுபட்டு நிற்போம். இன்னைக்கு இனாமலம்னா மக்களுக்கு சொந்தமான நிலங்கிற உண்மையான சட்டத்தை எடுத்து சொல்லி மக்கள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டே இருக்கிறோம். கண்டிப்பா அது உறுதியா நிற்போம். நிறைவு கேள்வியாக, சமீபத்தில் மத்திய அரசாங்கம் வந்து மரபணு திருத்தப்பட்ட 2 நெல் ரகங்களை, நெல் வகைகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அது என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்கும்னு நினைக்கிறீங்க? சார், பொதுவாகவே இந்த மரபணு திருத்தப்பட்டது, மாற்றப்பட்டது மனித குலத்திற்கு எதிரான ஒரு தொழில்நுட்பம். விதைக்குள்ள விஷத்தை வைக்கிறது, அந்த செடியும் அந்த உணவையும் விஷமாக்குகிற வேலை. இது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா நெல் உற்பத்தியில முன்னணியில் இருக்கிறோம். நெல் உற்பத்தியில உற்பத்தி செய்யற நெல்லை பாதுகாக்க முடியல. அப்புறம் இதுல மரபணு மாத்தம் பண்ணி மரபணு திருத்த முடியும், என்ன பண்ண போற நீ? தேவையில்லையே நமக்கு. என்னன்னா விவசாயி குறைந்த விலையில விதையை வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மரபணு மாற்றப்பட்ட திருத்தப்பட்டன்னு சொல்லி அந்த டெக்னாலஜி உள்ள கொண்டு அந்த கார்பரேட் கம்பெனிக்கு மாத்தி, நான் 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு ஒரு கிலோ விதை நெல் வாங்கிட்டு இருக்கேன், 4000 ரூபாய் 5000 விலை சொல்ற வேலை. ஏன் மரபணு மாற்றப்பட்ட பிடி பருத்தி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு பிடி பருத்தி உற்பத்திலேயே இந்தியா பின்னணி போச்சு. ஏன் இறக்குமதி பண்றோம்? அது ஃபெயிலியர் டெக்னாலஜி சார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3 கொடுத்துட்டே இருப்பான். அவன் சொல்ற மருந்து அடிச்சா அது சொன்னபடி கேட்கும். அவன் சொல்ற உரத்தை பார்த்து சொன்ன கேட்கும். அதிக தண்ணி கொடுத்தா அது சொன்னபடி கேட்கும். அப்பதான் வளரும், அப்பதான் மகசூல் கொடுக்கும். அது இந்தியாவில ஃபெயிலியர் ஸ்கீம். நீங்க வெள்ளை தங்கம்னு பருத்தியை சொல்றோம். அந்த பருத்தியை விளைவிச்சாலும் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இறந்த விவசாயிகள் தான் சார் இந்தியாவிலே அதிகம். ஆக ஒட்டுமொத்தமா அது ஒரு கார்பரேட்டோட சதி. விதையை கார்பரேட் மயமாக்குவதற்கான அந்த இந்தியாவில பொறுத்த வரைக்கும் அந்த வேலை செய்யறாங்கன்னா வருஷம் 60,000 கோடி பிசினஸ். எவ்வளவுங்க? 60,000 கோடி பிசினஸ். அதனாலதான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு அது தேவையில்லை, இந்தியாவுக்கும் தேவையில்லை, உலகத்துக்கும் அது தேவை கிடையாது சார். அதே போல மேய்ச்சல் நிலம் மேய்ப்பவர்களுக்கே சொந்தம் சமீபத்தில் ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது. அதனுடைய நிலை இப்ப எப்படி இருக்கு சார்? மேய்ச்சல் நிலம் மேய்ப்பவர்களுக்கு சொந்தம், கால்நடைகளுக்கு சொந்தம். மனித வாழ்வோடு பிரிக்க முடியாத கால்நடைகள். மனித குலத்தோட முதல் சொத்து எது? கால்நடை தான். அதுக்கப்புறம் தான் விவசாய நிலம், மகசூல், இதெல்லாம். முதல் சொத்து எது? கால்நடைகள். ஆணிரைகளை காவத்தவர் தான் அன்னைக்கு ஆண்டவரா மாறினாங்க. அன்னைக்கு சண்டைன்னு போட்டி என்ன பண்ணுவாங்க? அவங்க தூரத்துல போய் கால்நடை புடிச்சிட்டு வர்றது, சண்டை போட்டு புடிச்சிட்டு வர்றது, களவண்டுட்டு வர்றது, கவர்ந்துட்டு வர்றது, இந்த மாதிரி வேலையில் தான் நடக்கும். அப்படி கால்நடைகளோடு ஒன்று இருந்தவங்க நிறைய மன்னர் காலத்துல இருந்து கால்நடைகள் தனியா ஒவ்வொரு கிராமத்திலும் மேய்ச்சி நிலங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த மேய்ச்சி நிலங்கள் பூரா அரசாங்க கணக்கு வழக்கட்டும் திட்டங்களுக்கு மாத்தி அமைக்கிறது. அது தவறு. மேய்ச்சி நிலத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தோட சட்டத்தை பிரகாரம் ஒரு ஏக்கர் மேய்ச்சி நிலத்துல இருக்க 2 ஏக்கர் இன்னொரு இடத்துல ஒதுக்கணும். அந்த மாதிரி எங்கேயும் ஒதுக்குறதே கிடையாது. அப்ப இப்படி மேய்ச்சலோட பரப்பளவு சுருங்கி நிறைய மேய்ச்சல் நிலங்களை பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களா மாத்தப்பட்டு போச்சு. அப்ப என்ன பண்றாங்க? இப்ப அருகில் இருக்கிற வனப்பகுதிக்குள்ள போய் ஆடு மாடுகளை மேய்க்கிறாங்க. இது உலகம் பூரா இருக்கிறது. வனப்பகுதிக்குள்ள கால்நடைகள் மேய்கிறது. இங்க என்ன பண்றாங்க? தமிழ்நாட்டுல ஒரு மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவை காட்டி வனப்பகுதிக்குள்ள கால்நடைகள் மேய்க்கக்கூடாது, ஆடு மேய்க்கக்கூடாது, மாடு மேய்க்கக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டு வச்சிருக்காங்க. இருக்கிறதுலயே பாத்தீங்கன்னா நாட்டு மாட்டு ரகம்ங்கிறது மலை மாடுகள், கிடை மாடுகள் தான் இருக்குது. இந்த செம்பரியாடு மாதிரியான ஊரா மேய்ச்சிட்டு கீதாரிகள் சொல்லுவாங்க. அவங்க மேய்ச்சல் சமூகத்துக்காரர்கள், மேய்ச்சல் சமூகம். அப்ப அவங்கதான் இன்னைக்கு எல்லா வேலையும் செய்துட்டு இருக்கிறாங்க. அவங்களாட்டு இன்னைக்கு கால்நடையே கிடையாது, பாரம்பரிய மாடு கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா புலிகுல மாடாகட்டும், பர்கூர் மாட்டு எல்லாம் எங்க போயிருது? வனத்துக்குள்ள வாழ்றது. இன்னைக்கு அதை தடை போட்டு வச்சுன்னா அந்த ஒட்டுமொத்தமாக நாட்டு மாடுகளை அழிப்பதற்காக மறைமுகமாக திட்டமிடப்பட்ட சதி. அதனாலதான் அதை உடைக்கணும், தீர்ப்பை மாத்தி அமைக்கணும், வனப்பகுதிக்குள்ள நாட்டு மாடுகளை மேயக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். பல்வேறு செய்திகளை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.